அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல்ல தினம் தினமும் பல ட்விஸ்டுகள் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளராக இருந்து பின்னாடி அவருடைய பதவி பறிக்கப்பட்டு இப்போ அதிமுகவினுடைய துணை செயலாளராக மட்டும்தான் இருக்கிறாரு எஸ்பி வேலுமணி அவர்கள். ஆனாலும் கொங்கு மண்டலத்தினுடைய அதிமுகவின் தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அப்படியே தாவேகா பக்கம் போறாரு. கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தாவேகாவில் நேர்றதுக்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் பார்த்துட்டாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி தான் கரூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் அதிமுக விலகினாரு. அவரும் தாவேகா பக்கம் தான் போகிறாரு. இப்படி ஒட்டுமொத்தமா அதிமுக இருந்து எம்எல்ஏக்கள்லாம் விலகி போறதுங்கிறது தொடர்கதையா மாறிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஏற்கனவே பாத்தீங்கன்னா 5 எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்து போயிருந்தாங்க. இப்ப அடுத்ததா இவர்கள் 2 பேர்லாம் போறாங்கன்னா இதை தொடர்ந்து இன்னும் பல பேர் வந்துருவாங்க. ஏன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் போறாருன்னா நிச்சயமா கொங்கு மண்டலத்தில் உள்ள பிற எம்எல்ஏக்கள் அவர் கூட்டிட்டு தான் போவாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து அதிமுகவை ஒரு கட்சியா எடப்பாடி கிட்ட இருந்து பிரிச்சு நாம தாவேக கூட கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற திட்டம் தான் போட்டாங்க. ஆனா அப்பவே விஜய் அவர்கள் சொன்ன ப்ரொபோசல், விஜய் அவர்கள் தரப்புல இருந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துருங்க, எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வந்துருங்க, நம்ம சேர்ந்து நின்று நாங்க உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறோம், அமைச்சர் பதவி கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவர்கள் ஒத்துக்கல. நாங்க எவ்வளவு பெரிய கட்சி, பாரம்பரியமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்க வந்துட்டாங்க. ஒரு தடவை தாவேகா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு எடப்பாடிய பதவியை தூக்கிடலாம், எடப்பாடியை பொதுச்செயலாளர் இருக்க விடாம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்தாங்க இல்லையா? அந்த டைம் என்ன பண்ணிட்டாருன்னா எடப்பாடி இவர்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி, இவர்களுக்கு முன்னாடி கட்சியில வச்ச முக்கியமான பதவி எல்லாம் எடுத்துட்டாரு. அந்த பவருக்கு வேற ஒரு நபரை கொண்டு வந்துட்டாரு. இதான் சாக்குன்னு சொல்லி அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, திருப்பி இப்ப அதிமுகக்குள்ளேயே ஒரு டம்மியா தான் இவர்கள்லாம் சுத்திட்டு இருக்காங்க. இவர்களுக்கு எந்த விதமான பெரிய ஒரு அதிகாரமே கிடையாது. சொல்லப்போனா எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமை நிலைய செயலாளர்ல இருந்து ஒரு டம்மியான போஸ்ட்டுக்கு போடும்போது இதுக்கு மேல அதிமுகவில் அவருக்கு இருப்பு இல்லை. அதனால கட்சி உங்க கூட இருக்காது அப்படிங்கிறது அவர் தெரியுது. அப்படிங்கிறதுனால இனிமேல்ட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எம்எல்ஏ பதவியாச்சும் ஆளும் தரப்புல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட அரசியலை நோக்கி அந்த பக்கமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு பிட்ரையல், மிகப்பெரிய ஒரு துரோகமா தான் அதிமுகவினரால் பார்க்கப்படும். தாவேகா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எப்பவுமே அவர்கள் தான் ஆளுங்கட்சியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? பட் திருப்பி அதிமுகவுக்கு எந்த காலத்திலையும் வர முடியாத மாதிரியான ஒரு தவற இப்போ அதிமுகவினுடைய பல முக்கிய தூண்கள், இவர்கள் தான் தூண்கள்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் இப்படிப்பட்ட நபர்கள் தான், சில பேரோட பேர் தான் நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் இருந்தாரு, இப்போ அவர் அங்க போயிட்டாரு. இப்படியாக ஒட்டுமொத்தமா தாவேகா நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது ஒரு செய்தி. இதை பத்தி நம்ம பேசும்போதே இன்னொரு அதிரடியான அறிவிப்பு ஒரு அதிரடியான நபர்கிட்ட இருந்து வந்துச்சு. லாரன்ஸ், அதாவது ராகவ லாரன்ஸ் அவர்கள் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருந்தாரு. நான் அரசியலுக்கு வரப்போறதை பத்தி பேச போறேன், நான் இன்னைக்கு பேச போறேன், நாளைக்கு பேச போறேன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்து பேசிக்கிட்டே இருந்தாரு. கடைசி வரைக்கும் அவர் எந்த கட்சியில இணைய போறாரு அப்படிங்கிறது வெளிப்படையா அவர் சொல்லல. அவர் விருப்பப்பட்ட விஷயம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில அவர் போட்டியிடுறதுக்கு இவர் போயிட்டு எங்கேயும் அப்ரோச் பண்றதை விட்டுட்டு நாம வெளிப்படையா ஒரு வாய்ப்பு கொடுப்போம், நம்ம கிட்ட தாவேகா அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்த அவர் நினைச்சிருந்தாரு. ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. தாவேகா தரப்புல இருந்து இவருக்கு சீட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா அவர்கள் மறுத்துட்டாங்க. அது எந்த அளவிற்கு அவரே நேக்கா அப்படியே மாத்தி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மரியாதை இருக்கக்கூடிய, எனக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய கட்சியில தான் நான் இணைஞ்சு பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி தாவேக்கால இணைஞ்சு பயணிக்க போறது இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டாரு. திருச்சி கிழக்குல நான் நிக்க போறதும் இல்லை அப்படின்ட்டாரு. திருச்சி கிழக்குல தான் நிக்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன், வேற எங்கேயும் நிக்கலன்னு சொல்லல. நிற்போம் பொறுமையா, அடி மேல அடி எடுத்து வச்சு இவ்வளோ நாள் நம்ம உழைச்சி காப்பாற்றி வச்ச பேரெல்லாம் ஒருத்தருக்கு போய் சரண்டர் பண்ணிட்டு அவங்களுக்காக உழைக்க போறோம்னா அங்க நம்மளுக்கு சீட்டு வேணாம், எதுவும் வேணாம், மரியாதை எங்க நம்மளுக்கு மரியாதை நல்லா கிடைக்குதோ, யாரு கூட போய் சேர்ந்தா மக்களுக்கு நல்லது நடக்குமோ எல்லாம் திங்க் பண்ணி அழகா பண்ணுவோம். பாத்தீங்களா, இப்ப மரியாதை எங்க கிடைக்கும்? இப்போ அண்ணாமலை அவரோட கட்சியில கிடைக்க போகுது. அதுதான் இவர் போடுற திட்டம். அப்படியே விஜய் கிட்ட இருந்து அப்படியே அண்ணாமலை பக்கம் போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடும் போதெல்லாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை திட்டமிட்டு தான் வீடியோலாம் போட்டார். விஜய் கிட்ட சீட்டு கேட்டு தான் இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் ஒரு மறைமுகம் வெளியிட்டார். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள், தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் இவர் கண்டுக்கல. இன்னும் சொல்ல போனா இவர் நமக்கு வேண்டாம்னு சொல்லி விரட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு அப்படியே மறைமுகமா இப்பவே என்ன பண்றாருன்னா, அண்ணாமலை கட்சியில ஒரு துண்டை போட்டு வைக்கிறார். நமக்கு சரியான இடத்துல நமக்கு நம்மளோட முயற்சிக்கு எங்க அங்கீகாரம் கிடைக்குதோ, நமக்கு எங்க மரியாதை கிடைக்குதோ அங்க நம்ம போட்டிடுவோம் அப்படிங்கிறாருல. அந்த மரியாதை அப்ப அங்கதான் கிடைக்க இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ராகவ லாரன்ஸ் அவர்கள் ரஜினியினுடைய ரசிகராக, அண்ணாமலையினுடைய ஆதரவாளராக கட்சியில் இறங்கி பயணிக்க போறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது. அடுத்ததா நம்மளுடைய செயல் புயல் வைகோ அவர்கள், அதாவது தரமான என்டர்டெயின்மெண்ட்னா சமீபத்துல இவரோட பேட்டி தாங்க. அதாவது
திமுக கூட்டணியில இருந்துகிட்டு அப்படியே நேக்கா வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு தாவறது மூலமா நம்ம 2 எம்எல்ஏக்களையும் கடையநல்லூர், சீர்காழி இந்த 2 தொகுதியினுடைய எம்எல்ஏக்களையும் அப்படியே வந்து டிவிக்கு பக்கம் கொண்டு போயிடலாம். அது மூலமா நம்ம ஆளும் தரப்புல ஒரு அங்கமா மாறிடலாம், முடிஞ்ச அமைச்சர் பதவி கேட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் அங்க தாவினாரு, ஆனா அந்த 2 எம்எல்ஏக்களும் திமுக பக்கம் தாவிட்டாங்க. ஏன்னா இவர்கள் போட்டியிட்டது அப்படிங்கிறது திமுகவினுடைய வேட்பாளராக தான். ஏன்னா உதயசூரியன் சின்னத்துல போட்டிடுறாங்கன்னா திமுகவினுடைய வேட்பாளர் தான் கணக்கு. அப்போ கட்சி தாவ முடியாது, நாங்க வந்து திமுகவில் தான் இருப்போம், பதவி விலக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. சீர்காழி தொகுதியினுடைய எம்எல்ஏ செந்தில் செல்வனும், கடையநல்லூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ ராஜேந்திரனும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள் இன்னுமே வந்து ஒரு பெரிய கோபத்துக்கு ஆளாயிட்டார். என்னன்னா, திமுக கூட்டணியில இருந்து வெளியே போய் தாவேக்கா பக்கம் போறதுக்கான வேலைகளை அவர் பார்த்துட்டாரு. ஆனா எம்எல்ஏக்களும் கூட இல்லை. இப்போ 2 பக்கமும் கிணத்துல வந்து பாதி கிணறு தாண்டின கதையா மாறிச்சு. ஒரு பேட்டியில வந்து என்ன சொல்றாரு, திமுக அப்படின்னா கமிஷன், கட்டிங், கரப்ஷன், இதுதான் திமுக. இப்படிப்பட்ட திமுகல யாருங்க இருப்பா, நாங்க கூட்டணி விட்டு வெளியே வரோம், இந்த கமிஷன், கரப்ஷன், கட்டிங் எல்லாம் ஒழிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா, நாங்க தாவேக்கா பக்கம் தான் போறோங்கிறாரு. அப்ப எதிரில் அந்த நிருபர் ஒருத்தர் கேட்கிறாரு, ஏங்க இப்படிப்பட்ட கரப்ஷன், கமிஷன், கட்டிங்னு சொல்றீங்களே, அந்த கூட்டணிக்குள்ளதானே நீங்க இருந்தீங்க, அப்போ உங்களுக்கு அதெல்லாம் தெரியலையா, இப்பதான் உங்களுக்கு திடீர்னு ஞான உதயம் வருதான்னு கேட்டாருங்க. ஒரு சதுரடிக்கு இவ்வளவு ரேட் வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். கமிஷன், கட்டிங், கரப்ஷன் இதை ஒழிச்சிட்டாருல. இருப்பது மனசாட்சி விரோதம். மனசாட்சி என்ன விரோதம்? கூட்டணி தர்மத்துக்காக பேசாம இருந்தேன், அதுல என்ன தப்பு? அதான் சரியான அணுகுமுறை. கூட்டணி இருந்துகிட்டே விமர்சனம் கூடாது. உங்க கருத்தை நான் ஏன் ஏத்துக்கணும்? நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை? அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே அனுப்பு. அதுக்கு தலைவர் என்ன பதில் சொன்னாரு பாத்தீங்களா? கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு நாங்க வந்து தவறு செஞ்சா கண்டுக்க மாட்டோம், நாங்க அதை பேசவே மாட்டோம். குறிப்பா திமுக கூட்டணியில இருப்போம், ஆனா திமுக தவறு பண்ணுவாங்க, கமிஷன் அடிப்பாங்க, கரப்ஷன் பண்ணுவாங்க, நாங்க அதை பேச மாட்டோம். அது கூட்டணி தர்மம் கிடையாது. என்னைக்கு நாங்க கூட்டணியில இருந்து வெளியே போறோமோ அன்னைக்கு தான் நாங்க வந்து என்ன பண்ணுவோம், அந்த கட்சியை எக்ஸ்போஸ் பண்ணுவோம், கூட்டணியில வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த கட்சியை திட்டுவோம் அப்படிங்கிறாரு. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இவர் இன்னைக்கு வந்து தாவேக்கா பக்கம் போறாரு. இப்ப தாவேக்கால இருக்கும்போது எக்கச்சக்கமான கமிஷன்கள், கரப்ஷன்கள், கட்டிங் நடக்கலாம். அப்ப அந்த மாதிரி சமயத்துல வாய் மூடி மௌனமா இருப்பாரா, பேச மாட்டாரா? எப்ப வந்து தாவேக்கால இருந்து அடுத்த கட்சிக்கு தாவறாரோ அப்பதான் பேசுவாராங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான அரசியலை வந்து வைகோ அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப பண்றது இல்ல, அது காலகாலமா பண்றதா, யாருமே பெரிய லெவல்ல சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவே இவருக்கு தனிச்சின்னம்லாம் கொடுக்க முடியாது, உதயசூரியன் தான் நில்லுங்க, நின்றுட்டு நீங்க வந்து முடிஞ்சளவு ஜெயிச்சுக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உதயசூரியன் நின்னதுனாலதான் கிட்டத்தட்ட 4க்கு 2 ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா அந்த வின்னிங் ரேட்டும் பெரிய அளவு குறைஞ்சிருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு வைகோ வந்து தாவேக்கா பக்கம் போயிட்டாரு. ஆனா எந்த விதமான பெனிஃபிட்டும் தாவேக்காக்கு கிடைக்க போறது இல்லை. இன்ஃபேக்ட் வந்து பலர் என்ன சொல்றாங்கன்னா, வைகோ நீங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கட்சியினுடைய கதையை வந்து காலி, இவர் வந்து இருக்கிற உங்க கட்சியும் காலி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தாவேக்காவுக்கு எச்சரிக்கை தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர யாருமே வாழ்த்துக்கள் சொல்லல. வைகோ போன்ற ஒரு தலைவர் வந்து தாவேக்காக்கு வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி யாரும் ஆச்சரியமா பார்க்கல. நாஞ்சில் சம்பத்து வரும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்த்தவங்க, வைகோ வந்து பாத்தீங்கன்னா இவர் நமக்கு வேணுமா, இவர் ரொம்ப மோசமான ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாக்குறாங்க. இதற்கப்புறமா அடுத்து வந்து இடைத்தேர்தல் அப்படிங்கிற விஷயம் தான் இனி தமிழக அரசியல்ல கொஞ்ச நாளைக்கு பேசு பொருளா இருக்க போது. இன்னும் சொல்ல போனா மொத்தம் வந்து 5 தொகுதிகளுக்கு மட்டும்தான் இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நபர் வந்து எம்எல்ஏ பதவி விலகிறாரு, விஜயபாஸ்கர் அவர்கள் விலகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் விலகிறாரு. இப்ப அதுக்கப்புறம் வேலுமணி அவர்கள் விலக இருக்கிறாரு, அவர் கூட பழைய எம்எல்ஏ விலக இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் தாவேக்காவினுடைய ஒரு அரசியல் கணக்கு தான் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா வெளிப்படையா வைகோ அவர்கள்ட்ட போயிட்டு உங்க 2 எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ண வைங்க, நீங்க வந்து தாவேக்கால சேருங்க, அந்த தொகுதியில நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா இது ஒரு அபிஷியலான ஒரு குதிரை பேரம், ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அப்போ வெளிப்படையா வைகோ அவர்கள் சொல்லிட்டாரு, விஜய் மாட்டி விட்டார். ஆனா இந்த பக்கம் இருக்குல்ல, அதிமுக வேலுமணி கிட்ட எல்லாம் இவர்கள் குதிரை பேர பேசணும் வெளியே தெரிஞ்சிருக்காது. ஆனா தமிழக மக்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியும், ஆமா டீல் பேசியிருப்பாங்க அப்படின்றது. அப்போ கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. விசில் சின்னத்துல நின்று வெற்றி பெற்று தாவேக்கா சார்பாக தனிப்பெரும்பான்மையுடன் அவர்கள் வந்து எந்த விதமான டென்ஷனும் இல்லாம ஆட்சி பண்ணணும் அப்படின்னா 12 சீட்டுகள் கூடுதலா வேணும். ஏன்னா ஏற்கனவே 108 இருந்ததுல விஜய் ராஜினாமா பண்ணிட்டாரு, ஒன்னு சபாநாயகர் அப்படிங்கும் போது 106 தான் இருக்கு. 12 சீட்டுகள் கூடுதலா இருக்கும்போது தான் 118 தொகுதி யாரோட தயவும் இல்லாம நம்ம நிம்மதியா ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அப்ப அப்படி ஒரு இடம் வேணும்னா பல கட்சிகள் இருந்து எம்எல்ஏக்களை இவர்கள் வந்து என்ன பண்றாங்க, மறைமுகமா விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கலாம் கட்சியில வந்து பதவி விலகிட்டு சேர்றாங்களே, எந்த விதமான பிரதிபலனும் இல்லாம அவர்கள் வருவாங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு தொகுதிக்கு 30 கோடி 40 கோடி குறைஞ்சபட்சம் 10 கோடி செலவு பண்ணவங்க எப்படி வந்து அவர்களோட பதவி அப்படியே இருந்தாங்க, எனக்கு நான் எம்எல்ஏவா இருக்க போறது இல்ல, நான் தாவேக்கா போறேன் அப்படின்னு சொல்லி போவாங்களா? தாவேக்கா போறாங்கன்னா எனக்கு அங்கேயும் நீங்க சீட்டு கொடுக்கணும், என்னை நீங்க ஜெயிக்கவும் வைக்கணும், எனக்கு நீங்க அமைச்சராகவும் ஆக்கணும் இப்படின்னு பல பேரங்கள் வந்து பேசியிருப்பாங்க. அப்படிதான் அவர்கள் தாவேக்கால இணைகிறாங்க. ஸோ அதனால வந்து தாவேக்கா எப்படி வந்து அவர்களை ஒரு தூய சக்தியா கிளைம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் தாவேக்காவினுடைய அந்த ஒரு அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்வி கேட்கப்படும், விமர்சிக்கப்படும். ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கு தாவேக்கால வந்து அமைச்சர்களான நபர்களை பல பேர் வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து விஜய் அவர்களுக்கு போஸ்டர் ஓட்டி இந்த சினிமா ரசிகர்களாக இருந்து தீவிரமா வந்து விஜய் விஜய் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தாவேக்கால பல பேர் அமைச்சராக இருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனா நம்ம விருதுநகர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஜெகதீஸ்வரி அவர்களா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தை ஜெயிச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்ற இந்து சமயத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களா இருக்கட்டும், இப்ப கூட கில்லி சரத் அவர்கள் தாம்பரம் எம்எல்ஏ, இப்படிங்கிற மாதிரி இவர்கள்லாம் வந்து விஜய் அவர்களினுடைய தீவிரமான ஆதரவாளர்களா இருந்தவங்க ஆரம்பத்துல இருந்தே. இவர்கள்லாம் ஏதாச்சும் ஒண்ணு நம்ம தாவேக்கா அப்படின்ற கட்சிக்கு ஒரு பெரிய லெவல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ இந்த கில்லி சரத் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஆய்வு பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ அந்த இந்து சமயத்துறை வந்து இது எக்ஸ்பைரி டேட் எப்போ எப்படி நான் நம்புறதுங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒண்ணு அது சரியா இருக்கு தப்பா இருக்குன்றத தாண்டி நாம ஏதோ ஒண்ணு பண்ணணும், ஃபீல்டுல நிக்கணும், நம்ம கட்சிக்கும் நமக்கும் நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலாக்கத்துல வந்து அவர்கள் ஆரம்ப கட்டத்துல இருப்பாங்க. மேபி பின்னாடி அதே மாதிரி இருப்பாங்களா பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் இப்போ வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா அவர்கள் வந்து இருந்தாங்க. ஆனா இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களை நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் அமைச்சராக்குறாருன்னு வச்சுப்போம். அதே மாதிரி சி விஜயபாஸ்கர் அவர்களை ஆக்குறாங்க, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை ஆக்குறாங்க. இவர்கள் எல்லாமே ஏற்கனவே வந்து மூத்த அரசியல்வாதிகள், அதிமுக அமைச்சர்களா இருந்தவங்க. இவர்கள்லாம் அமைச்சர் ஆக்குறாங்கன்னா எந்த மாதிரியான அரசியலை மக்கள் எதிர்பார்க்க முடியும், மக்களுக்கு கிடைக்கும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நிச்சயமா இவர்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா, ஊழல் சக்தி அதிமுக, தீய சக்தி திமுகன்னு. அப்ப இந்த ஊழல் சக்தி பண்ண அரசியலை தான் இவர்கள் வந்து பண்ணுவாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்ப இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாங்கள் தூய சக்தி, எங்களுக்கு எந்த விதமான அந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை அப்படிங்கிற கருத்தெல்லாம் அப்படியே காற்றில் கரைந்து போகும். அதனால ஒரு மெகா இடைத்தேர்தல் வந்து வர இருக்கு. அதற்கப்புறம் தாவேக்காவினுடைய ஆட்சி முறையும் வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் வரப்போகுது. ஏன்னா அமைச்சரவையை மொத்தமா ஷஃபிள் பண்ணுவாங்க. திருப்பி ஒரு இடைத்தேர்தல் நடந்து முடிச்சு மறுபடியும் வந்து அமைச்சரவையை வந்து அவர்கள் மறுகட்டமைப்பு பண்ணுவாங்க. பல புதிய நபர்கள் அமைச்சர்கள் ஆவாங்க. இப்ப அமைச்சர்கள் இருக்கிறவங்களோட பதவி வந்து பறிக்கப்படும். அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் நடக்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் இடைத்தேர்தலில் ஒரு கட்சியும் எப்படி வந்து போட்டியிட போறாங்க. 12 தொகுதிகள் தாவேக்கா ஜெயிக்கணும்னா நிச்சயமா வந்து அவர்கள் ஒரு 15-20 தொகுதிகள்லயாச்சும் என்ன பண்ணணும், இடைத்தேர்தல் நடக்கணும். கிட்டத்தட்ட போட்டியிடுற அத்தனை தொகுதிகளையும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அன்ஷுவரான ஒரு ரிசல்ட். கிட்டத்தட்ட ஒரு 15ல போட்டிட்டா ஒரு 12 ஜெயிக்கலாம் அப்படின்னா அவர்கள் கணக்கு போடலாம். அப்ப என்ன பண்ணணும், 15 தொகுதியில முதல்ல காலி பண்ணணும். 15 தொகுதிகளோட எம்எல்ஏ ராஜினாமா பண்ண வைக்கணும். இப்ப அந்த வேலைகள்ல தான் இப்போ தாவேக்கா ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்கிறாங்க. இதுல சட்ட சிக்கலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இவர்கள் நாளைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டு வைகோ அவர்கள் பேசின கருத்து, ஏற்கனவே வந்து அமமுகவினுடைய எம்எல்ஏ பண்ணார் இல்லையா, இதே மாதிரி வந்து தாவேக்கா பக்கம் அப்புறம் திருப்பி அமமுக பக்கம் மாறி மாறி நின்று இருந்தாரு. ஸோ அதெல்லாம் கிட்டத்தட்ட கிளியராகவே வந்து ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ஆதாரமே பார்க்க முடியும். இப்படி பல எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியா திட்டமிட்டு ஆதரவு அளிக்க வைக்கப்படுறாங்க, இல்ல பதவி விலக வைக்கப்படுறாங்கன்ற மாதிரி நிரூபிக்கப்பட்டால் தாவேக்கா அரசுக்கும் ஒரு பெரிய சட்ட ரீதியான சிக்கலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.